கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். க்ளோரி. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல தாகமாயேங்குகிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. உம் வல்லமை மகிமை கண்டு, உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. உதடுகளாலே துதிக்கின்றே, உலகை மறக்கின்றே. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினே. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. உம் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. உம் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல உமக்காய் ஏங்கினே. தேவனே என் தேவா,
உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் தண்ணீர் இல்லாத நிலம் எப்படி தண்ணீருக்காக ஏங்குமோ, காய்ந்து கிடக்கிற நிலம் எப்படி அது தண்ணீருக்காக ஏங்கி நிற்குமோ, அதுபோல் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனைக்கு வருகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவதற்காக ஏக்கத்தோடு தாகத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வல்ல வார்த்தைகளை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த விருப்பத்தோடு தாகத்தோடு கூட அமர்ந்திருக்கிற நேரத்தில் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் இந்த மாலை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே இந்த மாலை ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த மாலை ஆராதனைக்கு எதிராய் தடையாய் நிற்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அவைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சுவாமி பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருக்கு நாம நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். க்ளோரி. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, எல்லாரும் உணர்ந்து எண்ணி முடிய
முடியாதையா. புழுதியில் கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி எடுத்தீரப்பா. கண்ணீர்களாலே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாடுவோம். புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கினீரையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கினீரையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன். நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன். நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். தினம் தினம் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஓ, உயிருள்ள வரையில் இயேசுவே உம்மை நான் துதித்திடுவேன். பாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். உயிருள்ள வரையில் துதித்திடுவேன். நன்றி ஏசையா. உயிருள்ள வரையில் துதித்திடுவேன். நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. எல்லோரும் பாடுங்க. உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது இந்த பாடலில் உள்ள வார்த்தையின்படியே அதை சொல்லி முடியாது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு மனிதன் நன்மையை பெற்றானோ, நன்மையை பெற்றுக்கொண்டானோ, அந்த மனிதனுடைய வாயிலிருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தை வரும். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதப்பா, சொல்லி முடியாது, அதை எண்ணியும் முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சொல்லி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர்.
அருமையான பாடலை பாடும்போதே ஒரு தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பாடும்போதே ஆண்டவருடைய சமூகத்துக்கு அப்படியே இந்த பாடலுடைய வார்த்தை வரிகள் எல்லாம் நம்மை இழுத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்களுடைய பாடல் ரொம்ப அவருடைய பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பார். அந்த பாட்டை விரும்பி கேட்குறது மாத்திரம் இல்லை, பாடும்போதே கேட்கும்போதே நான் அப்படி தான் நான் ஃபாதர் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் பாட்டை அப்படியே கேட்பேன், அப்படியே என்னுடைய மைண்டில் ஏற்றுவேன். அதை மைண்டில் அப்படியே அந்த பாடலை ப்ரெசன்ஸோடு ஏற்றிக்குவேன். அதை ஏற்றிக்கிட்டு அந்த பாடலை என்னுடைய ஜெப நேரத்தில் பாடுவேன். பாடும்போது ஜெப நேரத்தில் நல்ல தேவ பிரசன்னம் கடந்து வரும்போது அதை சபைக்கு கொண்டு வருவேன். சபை ஆராதனைகளுக்கு அந்த பாடலை கொண்டு வருவேன். தேவ பிள்ளைகளை அதுபோல் அருமையான ஒரு நல்ல பாடல். கடந்த நாட்களில் அந்த தேவ மனிதர் ரீகன் கோமஸ் அவர்களோடு கூட பேசினேன். எங்கள் சபைக்கு நீங்கள் வரணும், எங்கள் சபைக்கு ஒரு 3 நாள் டேட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எங்கேயும் நான் வெளியே போகிறது 2 நாள் தான் ஐயா கொடுக்கேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான் என்னால் இருக்க முடியும், என்னுடைய உடம்பும் என்னுடைய உடல்நிலை. இப்போ வீல் சேரில் தான் வர்றாங்க. அவங்க வீல் சேர்லேயே தான் அவங்களுடைய காரியங்கள். இன்றைக்கி நமக்கு நல்லா நடக்க முடிகிற ஆட்களுக்கு ஆண்டவருக்கு சர்ச்சுக்கு வரணும், சபைக்கு வரணும்னா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீல் சேர்லேயே உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வார்த்தைகள் இதை பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம அப்படியே நெருங்கி கிட்டி சேர வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், சொன்னாங்க 2 நாள் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பி கேட்டேன், ஐயா விட முடியாது, ஒரு 3 நாளாவது வைங்க. 3 நாள் மீட்டிங் வச்சாலே நம்ம சர்ச்சில் அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி போயிடுது. ஹல்லேலூயா. ஆமாம், போன வாரம் இந்த ஆராதனை பெருவிழாவை நம்ம ஆயத்தப்படுத்தினோம். பாஸ்டர் டிஜி சேகர் வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அவங்க வந்து இந்த முதல் நாள் கூட்டத்தை ஆரம்பித்தது போல தான் இருந்தது. டக்குன்னு போயிடுச்சு, அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கடைசி நாள். தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆராதனை பெருவிழாவில் எத்தனையோ பேர் சொன்னாங்க. சனிக்கிழமை சாட்சி சொன்னாங்க. இந்த ஆராதனை பெருவிழாவில் நான் கலந்து கொண்டே என்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட விலகினம் அது மறைந்து போனது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்திலேயே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை பெருவிழா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நடத்துதல் இருந்தபடினாலே அந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி கேட்டேன், அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். உடனே அவருக்கு டேட் கொடுத்தாங்க, வரேன் அப்படின்னாங்க. தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆராதனை நிமித்தமாக நம்முடைய சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆராதனையின் மூலமாக விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்குது. எனவே இந்த ரீகன் கோமஸ் அவங்க ஜூன் மாதம் நம்ம சபைக்கு வருவாங்க. ஜூன் மாதம் எண்டில் இந்த நம்முடைய வருஷத்தினுடைய வருஷத்தின் நடுவில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த பாதி இயரில் நம்ம ஒரு உபவாச கூட்டம் நடத்துவோம் இல்லையா? அந்த வெள்ளி சனி ஞாயிறு அவங்க வருவாங்க கடைசி நாட்களில். எனவே சொன்னாங்க, நான் கண்டிப்பாக இப்போ 3 நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னுடைய காரியங்கள்லாம் என்னென்னா, இந்த அவ்வளோ முடியாத நேரங்களிலேயும் கூட அவர் எழுதின எல்லா பாட்டையும் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் மூலமாக வளர்ந்த தேவ மனிதர்கள். ஹல்லேலூயா. அவங்க ஊழியத்தோடு கூட இணைந்து ரீகனுடைய அப்பாலாம் ஃபாதர்கிட்ட இருந்து வளர்ந்த தேவ ஊழியக்காரர்கள். எனவே அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எல்லாம் நம்முடைய சபைக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம். இந்த பாட்டை மீண்டும் நாம் ஒரு முறை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை எண்ணி முடியாதையா, அதை சொல்லியும் முடியாதையா. ஹல்லேலூயா. ஆமாம், இது எப்படின்னா நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டானோ, எந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டானோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் எல்லாரை பார்த்து கொஞ்சம் நேரம் வீடுகளில் போய் அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் நேரம் கர்த்தரை துதிங்கம்மா அப்படின்னு வீட்டுக்காரவங்கள சொன்னால் அவர் 2 வார்த்தை அப்படியே சோத்திரமாங்க அவ்வளோதான் முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தான் ஆண்டவரை ருசிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில தெய்வ பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கன்னா அவங்க நிறுத்த முடியாது. அவங்க கண்ணீரோடு கூட ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனவே தான் யோபு புத்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஆராய்ந்து முடியாத
பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். எண்ணி முடிய முடியுமா? அவருடைய அதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை எண்ணி முடியாதையா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் செய்கிற அதிசயங்கள், அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், இவைகள் ஒருபோதும் நம்ம எண்ணி முடியாது, அது சொல்லியும் முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அது சரீர சுகபலமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையாக இருந்தாலும் சரி, அதை ஒருபோதும் சொல்லி முடியாது. அல்லேலூயா. அந்த நன்மையை எப்போதும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டே இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் வைத்து கொண்டே இருக்க வேணும். ஏற்கனவே நான் அந்த காரியத்தை சொல்லியிருப்பேன். ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய ராஜாவுக்கு கீழே ஒரு மந்திரி, பக்தி உள்ள ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரி அவரை பார்த்து கேட்டாங்க. இன்னொரு மந்திரி சொன்னார், இந்த மந்திரி இருக்காரு, இவர் சரியில்லாதவர், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பெட்டி ஒன்று வச்சுட்ருக்கிறாரு, கையில் ஒரு பெட்டி வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறாரு, தயவுசெய்து இந்த மந்திரி கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை ராஜா கிட்ட சொன்னாங்களாம். ஒரு நாள் ராஜா சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரியை பார்த்து, இப்போ உன் மேலே நல்ல பயங்கரமாக கம்ப்ளைண்ட் வருது, நீ இந்த பெட்டிக்குள்ளே என்ன வச்சுட்ருக்கிற? மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தேசத்தினுடைய ரகசியத்தெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ மற்ற தேசங்களுக்கு சொல்கிறதுக்காக வச்சுட்ருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மந்திரியை கேட்டாங்களாம். அந்த மந்திரி உடனே அவர் என்ன செஞ்சாராம், ராஜாவே எல்லாரும் கண்களும் பார்க்கட்டும், நான் இந்த பெட்டிக்குள்ளே என்ன வச்சுருக்கிறேங்கிறத பார்க்கட்டும்னு சொல்லி அந்த பெட்டியை திறந்தார். அந்த அரண்மனையில் பெட்டியை திறந்தா அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பழைய கந்தலான துணி, கிழிந்து போன துணி, அந்த துணி அந்த பெட்டிக்குள்ளே இருந்துச்சான். அப்போது இந்த ராஜா கேட்டாராம், பெட்டி அழகாக இருக்குயா, வெளியில் பெட்டி பார்க்குறதுக்கு ஷோவாக இருக்குது, ஆனால் பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துணி, அந்த கிளாத்து, அது கந்தல் துணியாக இருக்கே, கிழிஞ்சு போன துணியாக இருக்கே, அதையே வச்சுட்டு இருக்கிற என்று சொல்லி கேட்டபோது, அப்போ அந்த மந்திரி சொன்னானா, ஒரு வார்த்தை சொன்னானா, ராஜாவே, நான் இந்த அரண்மனைக்கு உங்களுக்கு சேவகனாக வர்றதுக்கு முன்பு வரைக்கும் என் வாழ்க்கை இந்த கந்தலான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் எப்போ நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, எப்போ இயேசுவை எனக்கு சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ, அப்போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஏழ்மைகளையும் மாற்றினார். உங்கள் அரசாங்கத்திலேருந்து எனக்கு ஒரு நீங்கள் ஒரு வேலை கொடுத்தீங்க, வேலை கொடுத்த பிற்பாடு அந்த வேலைகளை உயர்த்திக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு முக்கியமான பொறுப்புகளெல்லாம் கொடுத்தீங்க. எனவே இந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துணியை அப்பப்போ எடுத்து திறந்து பார்த்துக்குவேன். ஏன் அப்படின்னா, இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த பழைய துணியை தான் திறந்து பார்த்தா தான் என்ன நிலைமையிலிருந்து நான் உயர்த்தப்பட்டேன், என்ன நிலைமையிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை நான் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காகவே இதை நான் இந்த பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாராம். அதுபோல தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளேயும் நன்றி நிறைந்த இருதயம் இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலில் ஒரு வார்த்தை, புழுதியில் கிடந்த குப்பையில் கிடந்த என்னை தூக்கி எடுத்தீரையா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இந்த சரணத்தில் அவங்க பார்த்து எழுதியிருக்கிறாங்க. புழுதியில் கிடந்த என்னை உம்முடைய கிருபையினால் தூக்கி நீரையா, நான் அந்த தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட அமர கர்த்தர் உதவி செய்தீர் என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்தில் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்வை கொடுத்திருக்கிறார். அதை கேட்கும் போதே, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த உயர்வு மேன்மைகள் இவைகளுக்காக உமக்கு நன்றி 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 என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த அருமையான பாடலை, தெய்வ பிரசன்னம் நிறைந்த பாடலை பாடுங்க. பாடும்போதே உங்கள் உள்ளம் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். பாடுவோமா? க்ளோரி. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை
சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகின்றேன். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தாழ்மையில் என்னை நினைத்து, என் ஏழ்மையில் என்னை கண்டவர் இயேசுவே நீர் அல்லவா. பாடுவோம். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் ஏழ்மையில் என்னை கண்டீர். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. புழுதியிலே கிடந்த என்னை உம்முடைய கிருபையினால் தூக்கி நீரப்பா. சொல்லுங்க. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினால் தூக்கி நீரையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல, ஆண்டவரே எப்படியாய் என்னை நீ நடத்தி வந்தீர். தகப்பனை போல கரங்களை பிடித்து என்னை நடத்தினீர். நடக்க முடியாத சூழ்நிலைகளிலே என்னை தோளிலே தூக்கி சுமந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி கடந்து வந்த பாதைகளை
கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வே. கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். உயிருள்ள வரையில் துதித்திடுவே. நன்றி ஏசையா. உயிருள்ள வரையில் துதித்திடுவே. நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அதை என் எழுப்பி நின்று முடியாதையா. கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி எல்லோரும். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, சொல்லுங்க. நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது, எண்ணி முடியாது என்று சொல்லி நம்ம பாடினோமே. அப்படியே வாய் திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை அப்படியே சொல்லி கர்த்தரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகள் அவைகள் ஆயிரம் 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 ஆயிரமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஓ, நல்ல சுகபலனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஓ ஹalleluya. நல்ல குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. அப்படியே வாய்களை திறந்து கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வீட்டுக்காக கர்த்தர் கொடுத்த வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நீர் கொடுத்த நல்ல வீட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல வீட்டுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்டு. தேங்க்யூ லார்டு. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழில், இவைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க? கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தாரே. எத்தனை பேர் வேலை செய்து சம்பளம் வரலையேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த தொழிலுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே தொழிலுக்காக நன்றி. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னவர் அப்படியே கைகளின் பிரயாசத்தை சாப்பிடத்தக்கதாக ஆண்டவரே ஹல்லேலூயா பாக்கியமும் நன்மையும் உண்டாகத்தக்கதாக கிருபை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாத நன்மைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளை கிருபையாய் கர்த்தர் நீர் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க வாய் திறந்து. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி. உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளை பார்க்கிலும்
கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் நல்லவராயிருக்கிற இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி, சொந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி, ரட்சிக்கப்படும்படி, அவருடைய பிள்ளையாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்தாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையாய் என்னை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், புது வாழ்வு எனக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினாலே பாவ மறை என்னை கழுவி சுத்திகரித்து, ஓ ஹல்லேலூயா, என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவங்களை மன்னித்தீர், என்னை பின்தொடர்ந்து வந்த சாபங்களை எல்லாம் முறித்தீர். ஆண்டவரே, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீர், நோய்களை எல்லாம் குணமாக்கினீர். ஓ, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, ஓ நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே என்னை முடிசூட்டினீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லுகிற இந்த நேரத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை எனக்கு தந்தீரே, உம்முடைய வேத வசனத்தை எனக்கு கொடுத்தீரே, உம்முடைய வேத வசனத்தின் வழியாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னோடு கூட பேசினீரே. உம்முடைய வல்ல வார்த்தைகளை எனக்கு தந்து உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் என்னோடு கூட இடைப்பட்டீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷத்திற்கென்று ஆண்டவரே எங்கள் சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஓ, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்கள் நடுவில் இருக்கிறீர். இந்நாள் வரைக்கும் இருந்தீர், இனி வரக்கூடிய நாட்களில் இருப்பீர். இந்நாள் வரைக்கும் வல்லமையுள்ள காரியங்களை செய்தீர், இனிமேலும் கர்த்தர் செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட ஆண்டவரே சபைக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் என்ற வாக்கின்படியே, ஓ க்ளோரி, இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே சபைக்கு எனக்கு சொல்லுங்க தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை, ஹல்லேலூயா, குறுகி போவது இல்லை. ஓ, எங்களுடைய வளர்ச்சியில நாங்கள் நின்று போவது இல்லை. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுகிறவர், எங்களை பெருக பண்ணுகிறவர், எங்களை ஹல்லேலூயா ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் நீர் அல்லவா. ஓ க்ளோரி, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க, ஜெபத்தில் எங்களை பெருக பண்ணுகிறவரே, ஜெபத்தில் எங்களை பெருக பண்ணுகிறவரே, ஜெப ஜீவியத்தில் எங்களை பெருக பண்ணுகிறவரே, பரிசுத்தத்திலே பெருக பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திலே பெருக பண்ணுகிறவர், ஜெபத்திலே ஹல்லேலூயா வர்த்திக்க பண்ணுகிறவர், ஜெபத்திலே விருத்தி அடைய பண்ணுகிறவர். ஓ நீர் அல்லவா விசுவாசத்திலே பரிசுத்தத்திலே ஆண்டவரே எங்களை விருத்தி அடைய பண்ணுகிறவர் நீர் அல்லவா. நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய திராணியை கொண்டு பலனை கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட முடியாது. எங்களுடைய திராணியை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே திறமையை கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஒரு விசுவாச வீரன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் கொடுத்த ஆண்டவரே நன்மை, எல்லாம் நீங்கள் கொடுத்த கிருபை அப்பா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த ஜெபஜீவியத்துக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த பரிசுத்தமுள்ள ஜீவியத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நாம் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் அது முக்கியமானது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளே நாம் எப்பப்பெல்லாம் ஆவியானவரை ஹல்லேலூயா சார்ந்து கொண்டு பலகீனமான நேரம் ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறோமோ, ஆவியானவரோடு கூட இருந்து ஆவியானவரை எனக்குள்ளே இருந்து என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறாரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையோ, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையோ அவர் பெருக பண்ணுகிற தேவன். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. இளைஞர்களும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையா
ஓடுகிறார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வாக்கின்படியே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக 2 கரங்களையும் தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே ரீபா பாபாமா தூடா பாதாராமா கபா தாராபா ரீபாலா மகதாரா கதாரா ஷபாதா லமா கபா தூடபா ரிகதட கது லிகந்தரங்கதரா ரிபாதடாதல மௌதலா ரிகங்கதர கந்துரா மாகது ரிபி ஷபாதடாதர மௌதலபா. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பேசுங்க பேசுங்க. க்ளோரி. தேவ பிள்ளையே, இந்த ஜெப நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டு, கர்த்தருடைய அபிஷேகத்தை எண்ணெயினாலே நிரப்பப்பட உங்கள் பாத்திரத்தை க்ளோரி திறந்து வைத்து விசுவாசத்தோடு கூட வாய்களை திறந்து நீங்க பேச 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 தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய், நிரம்பி வழிகிற பாத்திரமாய் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எங்களுக்கு என்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வாக்கின்படியே எங்களை எப்படியாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக அப்படியே சேர்ந்து என் தகப்பனே நீ செய்த நன்மைகளை எல்லோரும் சொல்லுங்க. சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. மீண்டும் ஒரு முறை. என் தகப்பனே, உங்க சத்தம் உயரட்டும். நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. சொல்லுங்க. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஒரு முறை. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. இசையா எண்ணி முடியாதையா. அன்பு தகப்பனே, நீ செய்த நன்மைகளை, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவை சொல்லி முடியாது, அதை எண்ணி முடியாதது. அப்படியாக எங்களை நடத்தி வந்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த பிப்ரவரி மாதம், இந்த வருஷத்துடைய 2வது மாதம், முதல் நாளை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு தந்து உடைய கிருபையின் பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நீர் எங்களை நிறைத்து கர்த்தங்களை ஆண்டவரை ஒன்று கூட்டி இருக்கிறீர்.
இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி உபாகமம் 13:18 உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அவர் உன்னை பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன்னை, உன் ஜீவிதத்தை, உன்னுடைய வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் அருமையான தேவதாசன் மூலமாக நீங்கள் என்ன வார்த்தைகளை கர்த்தர் இந்த சபைக்கு எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்த போகிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தின் ஆண்டவரே விருப்பங்களை, வாஞ்சைகளை அறிந்த தேவன் ஆண்டவரே, இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் பேச போகிறீங்க. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்வும் ஜீசஸ் பிரைஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படி அருமையான தேவ தாசனை கர்த்தருடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நியூட்டன் பிலிப் அவர்களை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏற்கனவே நம்முடைய சபைக்கு வந்து கடந்த ஊழியங்களை செய்த தேவ மனிதர். இந்த நாட்களிலே அவர் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவதாசனை நம்ம வரவேற்கலாமா? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் கொடுத்த அழைப்புக்காக பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு பழைய பாடல் எனக்கு நினைவு வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் பாடலாம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுது, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாட்டு. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? நான் மட்டும்தான் இப்போ சோலோ பாடணும் போல இருக்கு. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி
ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 12 முதல் 14 வசனங்கள் வரை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. The Lord of increase. The Lord will increase you as well as your children. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். இந்த வர்த்திக்க பண்ணுதல் என்ற வார்த்தை தமிழில், ஆங்கிலத்தில் இதை பார்க்கணும்னா இன்க்ரீஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சரியா? இதனுடைய எபிரேய சொல் இன்க்ரீஸ் அல்லது வர்த்திக்க பண்ணுதல் என்ற இந்த வார்த்தை, இந்த சொல்லுக்கு எபிரேய சொல் மூல பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா ராபா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ராபா ராபா அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் டு மல்டிப்ளை. முதல்ல இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன். இட் மீன்ஸ் டு மல்டிப்ளை, grow greater in all areas, grow greater in all areas, abundance, to excel, to mature, to grow in authority, to become numerous, to be enhanced, to grow in value, to be enlarged in scopes of territories, to be ready for new opportunities for growth and abundance. தமிழில் சொல்லிடுறேன், பொறுமையாக சொல்கிறேன். பெருக்கம் அடைதல் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறைகளிலும் அதிகமாக பெருகுதல். அல்லேலூயா. பெருக்கம்னா என்ன? ராபா என்ற ஒரு சொல்லு, எபிரேய சொல். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லா துறைகளிலும் அதிகமாக பெருகுதல். விரிவாக்கம். பெருகுதல் என்பது என்ன? விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். அடுத்தது மெச்சூர்டு. பெருகுதல் என்பது ஒரு முதிர்ச்சியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அடுத்தது பெருகுதல் என்பது அதிகாரத்தில் வளர்ச்சி. நாம் இருக்கிற அத்தாரிட்டியில் அதில் ஒரு இன்க்ரீஸை தேவன் தருகிறார். நம்முடைய எல்லைகளிலே ஒரு பெருக்கத்தை தேவன் தருகிறார். சரியா? அடுத்தது வளர்ச்சிக்கும் பெருக்கத்துக்கும் கிடைக்கும் தருணங்களை, ஆண்டவர் தருகிற தருணங்களை பயன்படுத்துதல், அதுவும் ஒரு பெருக்கம்தான். தேவன் நமக்கு நன்மையை தருவதற்கு வாய்ப்புகளை தருகிறார். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துதல். ஸோ இவைகளை நாம் மனதிலே வைத்து, இப்போ 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்போ வர்த்திக்க பண்ணுதல் என்பது இந்தந்த பகுதிகளில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்ய போகிறார்? வர்த்திக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அப்போ முதலாவது தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணும்போது, பெருக பண்ணும்போது, நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நம்மை அவர் வழி நடத்துகிறார். அதில் ஒரு பெருக்கத்தை தருகிறார். அந்த பெருக்கத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் போது இந்த பூமிக்குரிய பெருக்கங்களையும் தேவன் தருகிறார். சரியா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படித்தான் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து, அவன் ஒவ்வொரு பகுதியிலும் அவன் பெருக வேண்டும். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் பலுகி பெருகி. இப்போ பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டத்திலே காணப்படுகிறது. அப்போ தெய்வீக பெருக்கம் எதையெல்லாம் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுக்குற அந்த பெருக்கம் எதெல்லாம் நமக்கு உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆஸ்தியை நமக்கு தருகிறது. ஆஸ்தியை தருகிறது, செழுமையை தருகிறது. ஆஸ்தி மாத்திரமல்ல, நமக்கு ஒரு செழுமை கிடைக்கிறது.
ஒரு தெய்வீக குடும்பத்தை அந்த ஆசீர்வாதத்தில், அந்த பெருக்கத்தில் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். ஒரு டிவைன் ஃபேமிலி, காட்லி ஃபேமிலி இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அன் இன்க்ரீஸ். அதோடு கூட தேவன் கனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனம் என்பது தேவன் தருகின்ற ஒரு பெருக்கத்துக்குரிய ஒரு அடையாளம். நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார், அதுவும் தேவன் தருகிற பெருக்கத்துக்கு அடையாளம். சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், வளர்ச்சியை தருகிறார், முன்னேற்றங்களை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு இது வேணான்னு சொல்லுவோம்? ஆமென். ஆமாம், நம்ம எல்லாரும் வளர்ச்சியை விரும்புகிறோம். சரியா? சிலர் பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஜெபம் பண்ண வருவாங்க. எதுக்கு ஜெபம் பண்ண வருவாங்கன்னு பார்த்தா, என் குழந்தை வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லை அப்படின்வாங்க. சரி, அதுக்கு அடுத்த பகுதிக்கு நான் அப்புறம் போகிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு சில ஆலோசனைகளை கொடுப்போம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ண சொன்னேன், இவர் ஜெபம் பண்ண வேண்டியதானே, அவர்கிட்ட வேறு அவர் இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்வாங்க. நீங்களாம் அப்படி கேட்டிருக்கிறீங்களான்னு தெரில, நான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணிட்டு பேசாம விட வேண்டியதானே அப்படின்னு. அந்த வளர்ச்சிக்கு வேண்டியதுக்கு நான் சாதகமான காரியங்களை கொடுக்காவிட்டால், செய்யாவிட்டால் அந்த குழந்தை என்ன பண்ணாது, வளராது. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவரும் வளர்ச்சியை தருகிறேன் என்று சொல்லுகிறார், பெருக்கங்களை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாக்கு அது. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் இதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன், நீ என்ன செய்ய போகிற? வாட் இஸ் யுவர் ரோல் டு இன்க்ரீஸ் ஆல் தீஸ் திங்ஸ்? சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே நிலையில் தான் இருப்பாங்க. ஏன் அதே நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணல, செய்யலை. பரீட்சை எழுதுறதுக்கு பரீட்சை வந்துருச்சு, 10th எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் டேட் சொல்ல போகிறாங்க. நம்மளால் படிக்கிறதே இல்லை, ஜெபம் மட்டும் கரெக்டாக பண்ணிடுவார். எங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ பிரார்த்தனை, விசேஷ பிரார்த்தனை, எதுக்கு? 10th 12th அங்கெல்லாம் ஓடி ஓடி போய் முட்டி ஜெபம் பண்ணுறது அது அவசியம், நான் வேணான்னு சொல்லலை. அதோடு கூட முட்டி என்ன பண்ணணும், படிக்கணும். தட் இஸ் யுவர் ரோல். நீ இதை செஞ்சினா ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அனுகிரகமும் உனக்கு உண்டு. கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு கிரேட் சக்ஸஸை, ஒரு சிறந்த வெற்றியை கர்த்தர் தருவார். ஆமென். அவன் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன், இதை பேப்பராக நிறைய படித்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் இதெல்லாம் படிக்காமல் வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கதை 2 கதையை சொல்லிவிட்டு நான் பாட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், இல்லை நான் உன் வாயாக இருப்பேன். இதெல்லாம் அவர் எனக்கு சொல்கிற வார்த்தை. ஆனால் அதே நேரத்தில் நான் என்னை தகுதிப்படுத்தி ஜெபித்து ஆயத்தப்படுவது என்னுடைய கடமை. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பல நேரத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்றால், தேவன் பெருக்கத்தை தரப்போகிறார் அப்படின்னா அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. அதை தேய்க்க என்ன வரும். அப்புறம் அது கேட்கும், உனக்கு என்ன வேணும், எதை கேட்டாலும் என்ன பண்ணாது, தரும். அப்படி எந்த ஒரு மேஜிக்கல் ஃபார்முலாவும் ஆண்டவர் நமக்கு வச்சில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமென். பெருக்கத்தை தேவன் தருகிறார் என்றால் ஐ ஹாவ் அ ரோல் டு பிளே. அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். சரியா? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இது தேவன் கொடுத்த ஒரு வாக்குறுதி. இந்த பெருக்கம் என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு பெருக்கம். சரியா? நீங்களும் நானும் இது வரைக்கும் உயிரோடு இருப்போமோ, இந்த பூமியில் இருப்போமோ, அது வரைக்கும் தேவன் ஒரு பெருக்கத்தையும் ஒரு வளர்ச்சியும் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிச்சா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அதோடு கூட இது பரம்பரையாக வளர செய்யக்கூடிய, தலைமுறையாக காணக்கூடிய ஒரு வளர்ச்சி. சந்தோஷமாக இருக்கா? நான் மட்டும் வளர்றதில்லை, நான் மட்டும் பெருகுவதில்லை. 14ஆம் வசனத்தில் அதான் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். இன்னொரு வசனம் இருக்குது, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் வாழ்வையும் காண்பாய். ஸோ யூ வில் நாட் ஓன்லி see your progress, but you will also see the progress of your grandchildren. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. அவர் நம்முடைய வளர்ச்சியில் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியினுடைய பெருக்கத்தையும் அதனுடைய வளர்ச்சியும் அவர் கண்டு மகிழ்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விட்டுட்டு போகும்போது ஒரு சரிதையை நான் விட்டு போவோம். என்ன சொல்லுவோன்னு கேட்டால், ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, எப்பா இந்த ஆள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. இதோ 4ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைங்க எங்க இருப்பாங்களா? எங்க இருப்பாங்களா? உன் பந்தியை சுற்றிலும். அப்போ இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான காரியம், பெருமைக்குரிய காரியம்னா, என் பையன் எங்க இருக்கிறான், என் பொண்ணு எங்கே இருக்கா, அதில் ஒரு பெருமை இருக்குது பாருங்க. சொல்லும் போதே சொல்லுவாங்க, என் பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெருமை, ஒரு சந்தோஷமான ஒரு விருத்தி அடைதலுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, உன் பிள்ளை நீ சாப்பிடும்போது உன் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணும், சாப்பிடும். அல்லேலூயா. சரி, இப்படி வருவோமே. அப்போது தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ, சரியா, அவரை தேவன் பெருக செய்கிறார். எவரை தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ அவரை பெருக செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ உலகத்து மக்கள் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனுடைய வம்சம், இவனுடைய வித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆண்டவர் இந்த 115ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஜெயத்துக்கு பின்பு இந்த பாடல், இந்த சங்கீதம் பாடப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். தேவ ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்கள் கட்டினதான ஆலயம், 2வது ஆலயம், புதுப்பிக்கப்பட்ட அந்த 2வது ஆலயம், கட்டப்பட்ட ஆலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள். அப்பொழுது அநேகர் அதை சுற்றிலும் பார்க்கின்றார்கள், அந்த ஆலயத்தை பார்க்கின்றார்கள். பிற மார்க்கங்களிலே, மதங்களிலே அவர்களுக்கு அவர்களுடைய தெய்வத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நிலையிலே உண்டு. தெய்வம் எங்கு இருக்கிறார் என்றால் தேவன் கருவறையில் இருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு, குறிக்கப்பட்ட சில வழிமுறைகள் உண்டு. அவ்விதமாக செய்வோமேயானால் தெய்வத்தை பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் கட்டப்பட்டதான தேவாலயம், யூதர்கள் கட்டின அந்த தேவாலயத்திலே தெய்வத்தை பார்க்க விரும்புகிறார்கள். அப்போ கேட்குறாங்க, உங்கள் தெய்வம் இங்கே எங்கே இருக்கிறார், இந்த கருவறை எங்கே உங்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் கேட்கும்போது இவர்கள் சொல்லுகின்ற பதில் தான் இந்த சங்கீதத்திலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே அதை நேரடியாக நாம் பார்க்காவிட்டாலும் சில காரியங்கள் எதிர்மறையாக இதில் காணப்பட்டாலும் இந்த சங்கீதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இது ஒரு ஆராதனைக்குரிய அல்லது தேவனை வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு சங்கீதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க, 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இந்த குழுவிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலாவது இந்த பாடலுடைய முதல் வசனத்தை சொல்லுகிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிற மாறுத்திரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் முதல்ல உங்களுக்கு முகவுரையாக சொன்னேன், உங்கள் தெய்வம் எங்கே என்று புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள் கேட்கின்ற கேள்வி. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இப்போ அங்க இருக்கிற பாடல் குழுவினர் பாடுகிறதான பாடல் வார்த்தைகள் தான் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார்.
ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். பாடல் குழுவினர் பாடுகிற பாட்டு இது. சரியா? இஸ்ரவேலே, நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, யாரை நம்புங்கள்? கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அடுத்தது சபையார் எல்லாரும் சேர்ந்து பாடுற 12, 13 வசனங்கள் அதில் காணப்படுகிறது. வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சபையாரெல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் யாரை நினைச்சிருக்கிறாரு? இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், பாடல் குழுவினர் மீண்டுமாக இணைந்து 14, 15 வசனங்களை பாடுகிறார்கள். வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து பாடுற அந்த வார்த்தைகள் தான் 16, 17, 18 வார்த்தைகள். வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஆலயம் கட்டப்பட்டு அது புதுப்பிக்கப்பட்டு அது பிரதிஷ்டை செய்யும் போது பாடப்பட்ட பாடல் அது. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு வருஷம் அவங்க வெளியே இருக்கிறாங்க? எத்தனை வருஷம் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க? ஏறத்தாழ 70 ஆண்டுகள் எங்கே இருக்கிறாங்க? பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாக வருகிறார்கள். 3 குழுக்களாக பிரிந்து வருகிறார்கள். வந்து தேவாலயத்தை கட்டுகிறார்கள். தேவாலயத்தை கட்டி அது பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த பிரதிஷ்டை வைபவத்தை நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 6:16. தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை எப்படி கொண்டாடப்பட்டது? சந்தோஷமாய் கொண்டாடப்பட்டது. அந்த குழுவினர் பாடின பாடல் தான் இது. 115ஆம் சங்கீதம் இந்த பிரதிஷ்டை நேரத்திலே பாடப்பட்டதான ஒரு மகிமையான ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடலில் தான் கர்த்தர் எதை கட்டளை எடுக்கிறார் என்றால் ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல நம்ம 12லேருந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்றது மற்றவங்களுடைய கேள்வி. யாருடைய கேள்வி? தேவனை அறியாத மக்கள் அங்கே ஆலயத்தில் வந்து உங்கள் தெய்வம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பாடல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பாடுகிறார்கள். அல்லேலூயா. தேவன் எங்கே அப்படின்னு கேட்டால் பதில் என்னன்னா, என் தேவன் இங்கேன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்னுடைய தேவனோடு கூட உண்டு. அல்லேலூயா. 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. சரியா? 70 வருஷம் அன்றைக்கு இருந்த வல்லரசான பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது லேசானது அல்ல அல்ல அல்ல. பார்த்தீங்கன்னா இந்த அடிமைகளுக்காக, எகிப்தில் இருந்த அடிமைகளுக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணின தேவன் இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஏன்னா ஒரு அடிமை அவன் தன்னை காத்துக்கவே முடியாது. அவன் எங்கே போய் ஒரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது? தேவாதி தேவன் மனிதனுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்தது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக எரேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது இவர்களுடைய திரும்பி வருதலை குறித்து தேவன் பல இடங்களிலே தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சண்டை கண்டெல்லாம் போடலை. சரியா? ராஜாவே என்ன பண்ணுறாரு, நீங்கள் போங்க, உங்கள் இடத்துக்கு போங்க, உங்கள் ஆலயத்தை கட்டி நீங்கள் என்ன பண்ண, உங்கள் ஆராதனையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறார். இதுவும் தேவன் செய்த மாபெரும் செயல். அல்லேலூயா. ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை நதியின் நீர்க்கால்களை போல் அவர் என்ன பண்ணுவாராம்? திருப்புவாராம். ஆமென். அதைத்தான் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே நாம் பார்க்கிறோம். 3
விதமான அழைப்புகள், தேவனை நம்புவதற்கு 3 அழைப்புகள் இந்த வேத பகுதியில் 12லேருந்து 15 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. 3 விதமான மக்களுக்காக, 3 குழுக்களுக்காக இது கொடுக்கப்பட்டது. சரியா? 3 விதமான நம்பிக்கைகள் இவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பை குறித்தும் தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிற பாக்கியங்களை குறித்தும் 3 விதமான நம்பிக்கைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனை நம்புவதற்கு 3 அழைப்புகள் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். 12லேருந்து 15 வரைக்கும் பார்க்கும்போது தேவனை நம்புவதற்கு 3 அழைப்புகள், தேவ பாதுகாப்பு குறித்து 3 வித நம்பிக்கைகள், தேவன் எவ்விதமாக பாதுகாக்க போகிறார் என்று 3 விதமான நம்பிக்கைக்கு அடுத்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அதோடு கூட 3 விதமான மக்களை தேவன் உள்ளே இணைக்கிறார். அவங்க யார் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் யாரை நினைச்சிருக்கிறாரா? இஸ்ரவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார். சரியா? 2வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் குடும்பத்தார். 3வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தார், அப்புறம் ஆரோன் குடும்பத்தார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டம். இந்த 3 பேருக்கும் ஒரு இணைப்பை தேவன் இங்கே கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள வார்த்தைகள், சரியா, அவர் தமது சொந்த ஜனத்துக்கு தருகிற வார்த்தைகளாக இருக்கும். பல்வேறு நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் ஊடாக, பாடுகளின் ஊடாக கடந்து போனாலும் அவர் யாரோடு கூட தன்னுடைய உடன்படிக்கை செய்தாரோ அவர்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். போதும். The Lord is mindful of us. The Lord is mindful of us. இந்த உலகத்தில் அநேக நேரத்தில் நம்ம எல்லாரும் எதை குறித்து கலங்குறோம் என்றால், என்கிட்ட உதவி வாங்கினவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நான் நேசித்த எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு மாலையில் உங்களோடு கூட சொல்லட்டும், உங்கள் ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் ஆள் இங்கேருந்து ஆம்ஸ்ட்ராங், நீல் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தன் மேலே போனான். எங்கே போனான்? மூணுக்கு போனான், சந்திரமண்டலத்துக்கு போனான். அவன் போயிட்டு வந்தவுடனே பத்திரிக்கைக்காரங்களாம் மைக்கை நீட்டுறாங்க. அப்படி, சார் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்களே இந்த மூன் எப்படி இருந்தது? நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது தி எர்த், ஹவ் வாஸ் தி எர்த் அப்படின்னு கேட்குறான். பூமி எப்படிங்க இருந்தது அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, த எர்த் லுக் லைக் அ டென்னிஸ் பால் அப்படின்றாரு. த எர்த் லுக் லைக் அ டென்னிஸ் பால். ஒரு சின்ன பந்து மாதிரி நிலாவில் இருந்து போனால் அங்கேருந்து பார்த்தா இந்த பூமி எப்படின்னா சின்ன பந்து மாதிரி இருக்குன்னாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பூமியில் இந்த டென்னிஸ் பால் மாதிரி இருக்கிற இந்த சின்ன உருண்டையில் இந்தியாவில், அதுவும் இந்தியாவில் தென்பகுதி இந்தியாவில் சென்னை பட்டணத்தில் ஆதம்பாக்கத்தில், இது என்ன 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 இது இது பார்த்தசாரதி நகரில் 16வது தெருவில் மேல் வீட்டு அறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணா? தமது வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுதான்? சுற்றி உலாவுறது நம்ம கூட நினைக்குது. ஆமேன். இந்த கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னா, இது வானத்தையும் பூமியும் தமது வல்லமையினாலே உண்டு பண்ணின கர்த்தர். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை நினைக்காம இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் உங்களை நினைக்காம இருக்கலாம், அன்பு உள்ளங்கள் நீங்கள் நேசித்தவங்களாம் உங்களை நினைக்காம இருக்கலாம். பட் த லார்ட் இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரியா? இந்த 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர்
ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னன்னா, என்னை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஸோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். மார்வாடி கடையில் போய் இந்த நகையை வச்சுட்டு எனக்கு காசு கொடுப்பா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், உடனே அந்த நகையை வாங்கி ஒரு சின்ன கல் வச்சுருப்பான். அந்த கல் வச்சு என்ன பண்ணுவான், அதை அப்படி தேய்ப்பான். தேய்ச்சா தெரிஞ்சிடும், 2 தேய் தேய்ச்சானா தெரிஞ்சிடும் இது ஃபுல்லாகவே தங்கம் தானா இல்லாட்டி கவரிங்கா. சொல்லு, புரியுதா? கவரிங்னா என்ன பண்ண, 2 தேய் தேய்ச்சாலே உள்ளே இருக்கிற மெட்டல், உள்ளே இருக்கிற உலோகம் கருப்பு கலராக வந்துடும். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு டச் ஸ்டோன், ஒரு உரைகளில் வச்சு அப்படி தேய்ச்சி பார்த்தா தெரியும், இந்த ஆசீர்வாதத்தினால எனக்கு வேதனை இருக்கா அப்படின்னா இது யார்கிட்டேருந்து வரல? வேதனை இருக்குன்னா யார்கிட்டேருந்து வரல? கர்த்தர்கிட்டேருந்து வரல. கர்த்தர் கொடுக்குற எந்த ஒரு ஆசீர்வாதமும் வேதனை இல்லாதது. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள். இந்த 3 குரூப் சொன்ன பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தார், ஆரோன் வீட்டார், அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும். அப்படியே இருக்கு, பெரியோரையும் சிறியோரையும். ஸோ பெரியவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, சின்னவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஆரோன் குடும்பத்தார் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஊழியத்துக்கான அழைப்பை பெற்றவர்கள், ஆசாரிய வகுப்புக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். சரியா? ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் அது மாதிரிலாம் எனக்கு அழைப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண மக்களாகிய ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நாம் இன்னொரு காரியத்தையும் மறந்துவிடக்கூடாது. இந்த சிறியோர் என்று சொல்லப்படுகிறவர்கள் வயதிலே சிறியவர்கள் மாத்திரமல்ல, சமுதாயத்திலே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள். ஆமென். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், குஷ்டரோகியெல்லாம் அந்த காலத்தில் ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, டவுனில் சிட்டியில் நம்ம ஒருத்தர் முகத்தை பார்க்கக்கூடாது. அப்போ அவன் எங்கே இருக்கணும்னு கேட்டால், ஊருக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். அப்படியே அந்த வழியாக ஒருத்தன் நடந்து போகிறான்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணணும், கத்தணும். என்னன்னு சொல்லி கத்தணும், தீட்டு தீட்டுன்னு கத்தணும். கேட்ட உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் குஷ்டரோகிகள் இருக்கிற இடம்பா, நம்ம ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு. அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். சரியா? சிறியவர்களாக மதிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை நினச்சிருக்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய சமுதாயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கணவனை இழந்த பிறகு இந்த பெண்களை நடத்துகிற விதம் இருக்குது பாருங்கள். கணவன் மறிச்சிட்ட பிறகு அந்த பெண் எங்கே போகக்கூடாது, ஒரு நல்ல சுப வைபவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பிள்ளை இல்லாதவங்க இங்கேயும் போய் ஒரு நல்ல சுப விசேஷங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம வைக்கிற சடங்குகள் தான். இதெல்லாம் வேதம் அதை போதிக்கவில்லை. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய தேசத்தில் நம்முடைய மக்கள் ஏற்படுத்தினதான சில சடங்குகள். அவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டால், ஏன் போகக்கூடாது அப்படின்னா, இவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படி அற்பமாக எண்ணப்படுறவங்கள தான் சின்னவங்கன்னு நம்ம ஒதுக்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் யாரால் ஒதுக்கப்பட்டு, நீங்கள் புறம்பாக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் வியாதி நிமித்தம் நீங்கள் தள்ளப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பின் நிமித்தம் நீங்கள் தள்ளப்பட்டவர்களானாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெருக்கத்தின் தேவன், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வேதத்தில் நான் பார்க்கும்போது, சில நேரங்களிலே பஞ்சம் உண்டாயிற்று, சில நேரங்களிலே யுத்தங்கள் உண்டாயிற்று, அநேகர் அதில் மரித்து போனார்கள். சரியா? இப்போ அப்படி மரிக்கும்போது எதிர்காலத்தில் அந்த சந்ததி என்னாகும், அந்த எதிர்காலத்தில் இவளுடைய வித்து என்னாகும், இவளுடைய வம்சம் என்னாகும் என்று சொல்லி
ஒரு ஒரு பயமும் ஒரு கேள்வியும் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவ்வப்போது இதை புதுப்பிக்கிறார். தம்முடைய ஜனத்தோடு அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 1:11 வாசிக்கிறோம். உங்கள் தேவனாய கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்களை எத்தனை மடங்கு அதிகமாக விருத்தி அடைய பண்ண போகிறார்? 1000 மடங்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறாரா? உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 1000 மடங்கு எப்படிங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், பிதாக்களுக்கு சொல்லி இருக்கிறார். உங்கள் பிதாக்களுக்கு சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிப்போம். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன். அவர்கள் பெருகியிருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயா தேசத்துக்கும் லிபனோனுக்கும் வரப்பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமல் போகும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் இதெல்லாம் அடிமைத்தனத்தினுடைய நேரங்கள், நாட்களை தேவன் கூறுகிறார். அவங்கள நான் திருப்பி கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறாரு. அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். அப்படின்னா அடிமைத்தன தேசத்திலும் அவர்களை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். கவனிச்சு பாருங்க, 70 பேர் உள்ள போறாங்க. எங்க? எகிப்துக்கு போறாங்க. யாரை நம்பி? யோசேப்பை நம்பி போறாங்க. வெளியே வரும்போது புருஷர்களுடைய லக்கம் என்ன? 6 லட்சம் புருஷர். பெருக்கத்தின் தேவனா இல்லையா? 400 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 70கள் அல்லது டூ டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சங்களில் ரெட்டத்தினே 2 லக்கத்தில் இருந்தது. பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு எத்தனை லக்கம்? 6 லக்கம் உள்ளவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. அப்போது எவ்வளோ ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். சரி, கர்த்தர் சிறியோரை ஆசீர்வதிக்கிறார், பெரியோரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் 2 பேருக்கும் அவசியம் அப்படின்னா, முதலாவது கர்த்தர் தருகிற ரட்சிப்பு. ரட்சிப்பு யாருக்குரியது அப்படின்னா, பல நேரத்தில் நினைக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம், இன்னொரு வார்த்தையில் தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க, இன்றைக்கோ நாளைக்கோன்னு எதுக்கு சீயோனை நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு தான் எது அவசியம்? ரட்சிப்பு அவசியம். நான் இப்போ சின்ன பையன் தானே, நான் இப்போ ஒரு சின்ன பொண்ணு தானே, எனக்கு இப்போ ரட்சிப்பெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, சிறியோருக்கும் உரியது, பெரியோருக்கும் உரியது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, ரட்சிப்பு என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் பெரியோருக்கும் சிறியோருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையினாலே, நம்முடைய கிரியைகளினால் அல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு என்பது தேவன் தருகிற ஈவு. யாருக்கு தருகிறார்? பெரியோருக்கும் தருகிறார், சிறியோருக்கும் தருகிறார். சரியா? தேவனை விசுவாசித்து நாம் வரும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதிலே 9 நினைக்கிறேன், வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆமென். ரட்சிப்பு கிரியைகளினால் உண்டானது அல்ல. எதனால் உண்டானது? கிருபையினால் உண்டானது. தேவ ஜனமே நன்கு அறிய வேண்டும், கர்த்தர் தருகிற ரட்சிப்பு கிருபையினாலே உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்பட முடியும். யாரெல்லாம் சமுதாயத்திலே நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ, என்னை எல்லாரும் புறக்கணித்து விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களோ, நீங்களும் இந்த இயேசுவின் பிள்ளையாக மாற முடியும். அல்லேலூயா. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க அவர் நினைத்திருக்கிறார். நீங்கள் அவர் அண்டை திரும்பும் போது மெய்யாகவே அவருடைய நன்மைகளை, அவருடைய பெருக்கத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஒரே விதத்தில் பார்க்கிறார். ஆமென்.
ரெண்டாவதாக கர்த்தர் சிறியோரையும் பெரியோரும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர்கள் வளரும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பின் மூலமாக, நான் தேவனே உம்முடைய பிள்ளையாக மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்பது ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ரெண்டாவதாக அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் 2 பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையில் வளருவதற்கு எனக்கு பெரிய கிருபை அல்ல தாளந்துகள்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நான் கிறிஸ்துவிலே வளருவதற்கு நான் அவரை சார்ந்து கொண்டால் மாத்திரமே அதுவே போதுமானது. ஆமென். அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் இடத்துல என்ன பண்ண கடவன்? கேட்க கடவன், அது அவனுக்கு உண்டாயிருக்கும். யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனை நான் நம்ப வேண்டும், என் முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். என்னுடைய சொந்த நம்பிக்கை என் மீது வைத்திராமல் தேவன் மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்க வேண்டும். அப்படி நான் வைக்கும்போது நான் சிறியவனாக எண்ணப்பட்டாலும் பெரியவனாக எண்ணப்பட்டாலும் தேவன் என்னை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய வசனத்தின்படி என்னை வழி நடத்துகிறார். அடுத்ததாக சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் எது வரைக்கும் நடத்துகிறார், எது வரைக்கும் வழி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா மரணம் வரைக்கும் நடத்துகிறார். ஆமென். ஆமாம். 116ஆம் சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் அருமையானது, அருமையானது, அருமையானது. சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் அவருடைய மரண பரியந்தம் நடத்துகிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆயுசு முழுசும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். நம்ம மறந்துடக்கூடாது, தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நாம் மரிப்போமே ஆனால் இப்பொழுது நாம் தேவனோடு இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக தேவனோடு நாம் நெருங்கி இருக்க முடியும். அல்லேலூயா. பவுல் தான் விரும்புகிறாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் தேவனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது எனக்கு பெரிய லாபமானது கூட. ஆனால் உங்களோடு இருப்பது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரியா? பவுலுக்கு நல்லா தெரியுது, தேவனோடு நெருங்கி இருக்கிறது என்னென்னா இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையை விட என்னுடைய மரண நேரத்தில் நான் தேவனோடு அதிகமாக நெருங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தேவன் சிறியோரையும் பெரியோரையும் அவர் ரட்சிக்க வல்லவர். ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ரட்சிப்பு என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவ பிள்ளையாக நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். மூன்றாவதாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் மரண பரியந்தம் அவர் நடத்தி மரணத்துக்கு பிறகும் நாம் அவரோடு கூட இருக்கக்கூடிய மென்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சிறியோருக்கும் பெரியோருக்கும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை என் மரணத்துக்கு பிறகு எனக்கு என்ன ஆகும்னு தெரியலையே, நான் எங்கு போவேன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியலையே என்று நீங்கள் கலங்குவீர்கள் என்றால் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் மகனே, என் மகளே, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கையோடு இந்த மரணத்தை நீ எதிர்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும் என்றால் என்னை ஏற்றுக்கொள். என்னை உன்னுடைய இருதயத்திலே வா என்று அழைப்பாயானால் நான் உனக்குள்ளே வந்து உன்னோடு கூட நான் தங்கியிருப்பேன். நீ என்னுடைய பிள்ளையாக மாறுவாய். அன்றிலிருந்து நான் உன்னை மரண பரியந்தம், உன்னுடைய ஜீவன் கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரிங்க, இதெல்லாம் பெருக்கத்துக்கு சிறியோர் பெரியோருக்கெல்லாம் தேவன் தருவது. நான் என்ன செய்யணும்? இந்த பெருக்கத்துக்கு நான் என்ன செய்யணும்? சரியா? 7 விதிமுறைகள் உண்டு. 7 நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரில. சரியா? பல்வேறு காரியங்கள் உண்டு. நாம் அதை பார்க்க போகிறோம். எவ்விதமாக கர்த்தர் நம்மை நடத்தும் பெருக பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் பெருகணும்னா என் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். The book of Proverbs chapter 18 and verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என் வாயின் வார்த்தைகள். வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல,
நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் நம்முடைய வாய் என்ன பண்ணுது? பேசுது. என் இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்கோ அதான் என் வார்த்தையாக வரும். பிறரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பிறரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள், சரியா, இவைகளை நாம் பேசுவோமே ஆனால் அவர்கள் கட்டப்படுவார்கள், உற்சாகப்படுத்தப்படுவார்கள். ஆனால் பிறரை குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள், பிறரை மடிய செய்யக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால், நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்வோம், நாம் நமக்கே நம்முடைய வாழ்க்கையில் குறைவை உண்டாக்கி கொள்ளுகிறோம். அவர்களை கட்டி எழுப்பும் போது அவர்கள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள், நானும் கட்டப்படுகிறேன். அவர்கள் சோர்வுக்குள்ளாக போகும்போது, அவர்களை நாம் குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள், தோற்று போகிறார்கள், நானும் அதே விளைவை பெறுவேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் விதைப்பும் அறுப்பும் என்ற ஒரு கொள்கை ஒன்று உண்டு. பைபிளில் நம்ம பார்க்குறோம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ முதலாவது நான் பெருக வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? என் வாயின் வார்த்தைகளை கவனமாக நான் பேசணும், கவனமாக பேசணும். சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன், இந்த பிள்ளையா இது உதவவே உதவாதுங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், இது ஒரு யூஸ்லெஸ், தேங்க்யூ, யூஸ்லெஸ் ஃபெலோ. இவன் வந்து மாடு மேய்க்க தான், சொல்லுங்களேன், இப்படியே சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது அதே மாதிரி தான் யூஸ்லெஸ் ஃபெலோவா மாடு. இப்போ தான் மாடெல்லாம் ரொம்ப மேய்க்கிறது இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். என் பிள்ளைங்களுடைய அந்த ஏஜ் குரூப், என் மகளுடைய ஏஜ் குரூப்பு, ஸ்கூலுக்கே போக மாட்டான். காலையில் எழுந்த உடனே டெய்லி ஒரு சிக்னஸ் சொல்லிவிடுவான், இன்றைக்கி வயிறு வலிக்குதுன்னுவான். அப்புறம் டெய்லி வயிற்று வலின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. உடனே அடுத்த நாள் வந்து அதுக்கு வேறு ஒரு கதை வச்சுருப்பான். இப்படியே காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி நான் போக மாட்டேன் அப்படின்னு. அவங்க அம்மா எப்படி டீல் பண்ணுவாங்க தெரியுமா? டேய், நீ ரொம்ப சமர்த்துடா, உன்ன மாதிரி சமர்த்து இந்த உங்கள் ஸ்கூல்லே ஒருத்தரும் இல்லைடா அப்படின்வாங்க. உடனே சமர்த்த என்ன பண்ண, தானே போய் பேண்ட்லாம் கால் சட்டையை மாட்டோம், ஷர்ட்டை மாட்டோம், சமர்த்தா என்ன பண்ணிடும், ஸ்கூலுக்கு போயிடும். நீ ரொம்ப சமர்த்துடா, நீ சாயங்காலம் வரும்போது அம்மா உனக்கு இதை வாங்கி வச்சின்னு இருக்கேன்டா, நீ வந்து இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் படிக்கலாம்டா. ஒவ்வொரு டெக்னிக் அந்த அம்மா யூஸ் பண்ணும். சமர்த்துன்னு சொல்லியே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவன் மாதம் சம்பாதிக்கிறான். எது? ஸ்கூலுக்கு போகாதது. இது சிம்பிள் லாஜிக். ஒரு உலக மனுஷன் ஒரு மனுஷி தன் பிள்ளை போகலைன்னா எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறா. நம்ம தான் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பங்களில் தேவையில்லாமல் வார்த்தைகள் என்ன பண்ணுறது, தூக்கி அப்படியே என்ன பண்ணுறது, வீசுறது. அப்படி வீசுறது. கவனிப்போம், நாம் பிறருக்கு எதை நாம் விதைக்கிறோமோ அது சற்று கவனமாக காணப்பட வேண்டும். ஸோ இந்த விதைப்பு அறுப்பு என்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக வாக்கிங் போயிட்டு, இல்லை உடலை பேணி வைத்திருக்கிறவங்க உடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து மற்றவங்கெல்லாம் ஒரு 40-50 வருஷத்தில் சீக்கிரம் புசுக்குன்னு போயிட்டாங்கன்னா, இவங்க அட்லீஸ்ட் ஒரு 70-80 வயசு வரைக்குமா நோய் நொடி இல்லாமல் கொஞ்சம் இருப்பாங்க. உடலை பேணுதல்னு சொல்கிறேன், சரியா? சிலர் இருக்காங்க சோம்பேறிங்க. காலையில் எழும்பும் போதே அவங்களுக்கு உடம்பு ஏதோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் தான். உடம்பு நல்லா தான் இருக்குது, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாக்கிங்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வானத்தை பார்ப்பாங்க, இன்றைக்கி கொஞ்சம் மேகம் இருக்கிற மாதிரி. இப்படியே சொல்லி உடலை பேணாமல் இருக்கிறவர்கள், உடலை பாதுகாக்காமல் இருக்கிறவர்கள் சிலர் உண்டு, சரியா? அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்தை நாம் காக்காமல் இருப்போம், நம்முடைய ஆத்மாவை காக்காமல் இருப்போம், அதுக்கான முயற்சிகளை நாம் எடுக்காமல் இருப்போம்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நேர்மையான நல்ல வித்துக்களை நாம் விதைக்க கற்றுக்கொள்வோம். இந்த விதைப்பும் அறுப்பும் என்பது நாம் எதை விதைக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு விதைக்க தேவன் நமக்கு உதவுவாராக. மூன்றாவதாக ஒரு தத்துவம் ஒன்று உண்டு. நாம் பெருக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரு காலகட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். என்னுடைய பெருக்கத்துக்கும் ஒரு காலம், ஒரு தேவன் வைத்திருக்கிற ஒரு காலம் ஒன்று உண்டு. நம்ம வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் எல்லாருக்கும் உண்டு, சரியா? நாம் உயரமான சிகரங்களுக்கு போகிறோம், பள்ளத்தாக்குகளுக்கு ஊடாக நாம் போகிறோம். மகிழ்ச்சியான காலங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் துக்ககரமான காலங்களும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலம் நமக்கு இந்த 2 வித்தியாசமான அனுபவங்களையும் கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நமக்கு அந்த காலத்தை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து வாழ்வது சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்க்கிறாள் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த பிள்ளை அப்பப்போ அழும். அம்மாவுக்கு ராத்திரி என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. இது எதுக்கு அழுதுன்னு அம்மாவுக்கும் தெரியாது, குழந்தைக்கும் பேச முடியாது. சில காலங்கள் வரைக்கும் அது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு காலம். ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த காலகட்டத்திலும் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சேவை எப்படி செய்வாங்கன்னா, அன்புள்ள ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளையை அடிக்காமல் வாயை மூடு அப்படின்னு துணியை எடுத்து கொண்டு போய் வாயில், இல்லை இப்போல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் அடைக்கிறாங்கல்ல, இப்போது பேப்பரில் தான் பார்க்குறோமே, அதெல்லாம் இல்லாமல் அந்த பிள்ளையை கற்றுக் கொடுத்து வளர்ப்பாள். சரியா? இந்த குழந்தை வளர வளர என்ன பண்ணோன்னா, இந்த அழுகையை கொஞ்சம் என்ன பண்ணோம், நிறுத்தும், வாய் திறந்து சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் பழைய துணியெல்லாம் கிழிச்சு டயப்பராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவசியமே இல்லை, ஒரு டயப்பரை போட்டு விட்டால் போதும், 24 hours அந்த ஒரே டயப்பர் தான் குழந்தைக்கு. அந்த டயப்பர்ஸ் எல்லாரும் ஊறி அதுவே என்ன ஆகிடும், இடுப்புலேருந்து கீழே இறங்கி வந்தாலும் சரி, அதை யாரும் காட்டுறதே கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி சொல்கிறேன், அதிகமாக அப்படி தான் ஓடுது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும், வாயை திறந்து என்ன பண்ணோம், சொல்லும். அது வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் இந்த தாய் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, பொறுமையை கையாள வேண்டி இருக்கிறது. ஆமென். அந்த பொறுமை மிகுந்த ஒரு பலனை தரும். அந்த குழந்தை வளரும்போது, சரி இனிமேல் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, அது வாய் திறந்து சொல்லாது, அதுவே தானே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடும். ஸோ காலத்தை நாம் அறிந்து, ஸோ பிறரை வளர்ப்பதற்கு, அன்பிலே அவர்களை கட்டி எழுப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் என்னை இந்த பாதையில் என்னை நடத்துகிறார், இதற்கு பின்பு தேவன் ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பொறுமையாக போக வேண்டும். சரியா? ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, விருத்தி அடைய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேனே, எனக்கு பெருக்கம் உண்டா, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி, சந்தேகம், ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் வரும். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், தேவன் நம்மை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மோடு கூட அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன வசனம் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கள் யார் இல்லை, தேவன். அங்கே எங்கே போயிட்டீங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னே எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறோம். தேவன் அங்கேயும் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்முடைய பெருக்கத்திற்காக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெருக்கத்தில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை சுகமாக்கி அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், மருத்துவ சிகிச்சையில் எனக்கு தூக்கம் இல்லாமல் ராத்திரியெல்லாம் போராட்டம்.
மிகுந்த வேதனை. என்னுடைய அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் கடந்து போன பாதையை தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார். தூங்க முடியாது, அவ்வளவு வேதனை என் சரீரத்தில் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னா, கர்த்தர் இந்த பாதையின் ஊடாக நான் செல்ல வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பொதுவாக வீட்டில் படுக்க மாட்டேன், வீட்டில் ஓய்வு எடுக்க மாட்டேன். என்னுடைய இது என்னென்னா, பகற்காலம் இருக்க மட்டும் இயேசு சொன்னார்ல. அப்போ ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள்ளே எவ்வளவு கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டுமோ அவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். ஆனால் திடீரென்று என்னுடைய மருத்துவ நிலை நிமித்தம் நான் எங்கேயும் வெளியே போக முடியல. பல மாதங்கள் நான் முடங்கி இருந்தேன். எனக்கு ஒரு கேள்வி எப்போவுமே வரும், ஏன் ஆண்டவரே, நான் யாருக்காக தான் ஓடினேன்? உமக்காக தானே ஓடினேன், ஏன் இப்படி முடக்கி போட்டீர்? அப்பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னென்னா, மகனே, உனக்காக நான் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் யூ. உன் வேலையை உன்னை குறித்து நான் இன்னும் செயல் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட பல நேரங்களில் என்னை பேசி என்னை உற்சாகப்படுத்தினது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு ஐயா அப்படி வந்துச்சுன்னு. நான் சொல்லுவேன், எனக்கு ஏன் வரக்கூடாதுன்னு என்ன இருக்குது? தலைவலி யாருக்கு வரல, ஜலதோஷம் யாருக்கு வரல, வருதில்ல? அது மாதிரி எனக்கு இது வந்திருக்குது, தேவன் அதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவேன். அப்போ நம்ம ஒரு காலகட்டம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் அந்த காலகட்டத்துக்கு பிறகு நம்மை அவர் விருத்தி அடைய பண்ணுவார் என்று நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக, நாம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஒழுக்கம் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் விருத்தி பெற முடியாது. நம்ம தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க, அமாவாசை சோறு தினம் கிடைக்காது அப்படின்வாங்க. என்ன சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அமாவாசை சோறு தினம் கிடைக்காது. அதாவது திரும்ப திரும்ப உங்களுக்கு தருணம் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, வந்துக்கிட்டே இருக்காது. தருணம் கிடைக்குது. ஆண்டவர் சில நேரங்களில் சில தருணங்களை தருகிறார். அந்த தருணங்கள் மூலமாக நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறார். நேற்று ஒரு மனுஷன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 25,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் ஐயா என் கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு, ஆனால் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற. அவரும் பல சபைகளில் சொல்லி பார்த்தாராம், 25,000 ரூபாய் நீ காலையில் வந்தீன்னா சாயங்காலம் போயிடலாம், உனக்கு வேலை இந்த வேலை தான், வாப்பா நான் உனக்கு கற்றுத்தரேன், உனக்கு ஒன்றுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல, ஏபிசிடி எல்லாம் நான் கற்றுத்தரேன் உனக்கு, நீ வா அப்படின்னா ஒருத்தனும் வரமாட்டேன்றான்யா. இவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு கேட்டால், விருத்தி அடைவோம். எப்படி விருத்தி அடைவோம்னா, ஆண்டவர் போஸ்ட்மேன் மூலமாக டெய்லி எதை அனுப்புவார், மணி ஆர்டர் அனுப்புவார், இல்லை ஒரு ரிஜிஸ்டர்டு லெட்டர் அனுப்புவார். அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு செக் இல்லை ஒரு டிராஃப்ட் இருக்கும். இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, நீங்களும் நானும் வாழ்க்கையில் கர்த்தர் தரக்கூடிய தருணங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. தேவன் தருகின்ற தருணங்களை நாம் பயன்படுத்தி கடினமாக உழைக்கும் போது நாம் விருத்தி அடைவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட முயற்சிகள் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்துவது என்பது என்னுடைய சிந்தை, என்னுடைய இதயம், இது எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய சிந்தை அல்லது என்னுடைய தலையை நான் எப்படி பத்திரமா நான் ஒழுங்குபடுத்துவது அப்படின்னா, என்னுடைய அதிகமான நேரத்தை நம்ம ஜெபத்தில் செலவு பண்ணுவது, கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தரை தேடுவதிலும் நான் என்னுடைய நேரத்தை செலவழிப்பேன்னா, என்னுடைய மனது அல்லது என் சிந்தையில் நான் என்ன பண்ணுறேன், என்னை ஒழுங்குபடுத்துகிறேன். ரெண்டாவதாக, என் மனசை கெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்து நான் விலகி இருக்கணும்னா, என் இருதயத்தை, என் மனசில் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் நிரப்புகிறேன், என்னை ஒழுங்குபடுத்துவதற்காக. நம்முடைய செயல்பாடுகளிலும் சில ஒழுக்கங்களை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களில் சில ஒழுங்குகளை நாம் கொண்டு வர வேண்டும். 6 காரியங்களை நாம் செய்யும்போது நாம் நம்மை ஒழுங்குபடுத்தலாம். அடிக்கடி ஜெபிப்பது, அடிக்கடி ஆராதிப்பது, அடிக்கடி ஊழியம் செய்வது, அடிக்கடி பிறருக்கு உதவுவது, நேசிப்பது, மன்னிப்பது. அடிக்கடி நேசிப்பது, அடிக்கடி மன்னிப்பது, இவைகளெல்லாம் நாம் செய்யும்போது நான் என்னை ஒரு ஒழுக்கத்துக்குள்ளாக கொண்டு வருகிறேன். நான் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளவனாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அல்லது கர்த்தருடைய பெருக்கத்தை நான்
பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு நேரத்தை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார், பொக்கிஷங்களை தந்திருக்கிறார். நேரம் தேவன் தந்தது, தேவன் தந்த ஒரு ஈவு. ரெண்டாவது, தேவன் நம்ம எல்லாருக்கும் திறமைகளை தந்திருக்கிறார், சரியா, தாளந்துகளை தந்திருக்கிறார், பொக்கிஷங்களை தந்திருக்கிறார். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், தேவன் தந்த நேரம் யாருக்காக? தேவனுக்காக. அதை உணர்ந்து தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்திருக்கிறோம். ரெண்டாவதாக, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான தாளந்துகள் அல்லது திறமைகள் அது யாருக்காக என்று கேட்டால் அதுவும் தேவனுக்காக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனான், 3 பேரை கூப்பிட்டான், 3 பேருக்கு தாளந்துகளை கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 10. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து, சரியா? 3 பேருக்கு கொடுத்துட்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். வெகு நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணான்? திரும்பி வந்து கணக்கு கேட்குறான். ஸோ இந்த தாளந்து ஓமையில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் அதை என்ன பண்ணிட்டான்? விருத்தி அடைய பண்ணினான். அவனுக்கு தேவன் தந்த ஒரு முதலீட்டை அவன் பயன்படுத்தி விருத்தி அடைய பண்ணினான், சரியா? அது கிட்டத்தட்ட 2 ரெட்டிப்பாக மாற்றி விட்டான். கடைசியாக ஒருத்தர் தான் பாருங்க, யார்? எத்தனை வாங்கினவன்? 1 தாளந்தை வாங்கினவன். அவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போய் அதை புதைச்சி வச்சுட்டான். அப்போ இந்த எஜமான் சொல்கிறார், அப்போ நீ கொண்டு போய் அட்லீஸ்ட் இதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம்? சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு வங்கியில் போய் என்ன பண்ண, காசுக்காரர் இடத்துல கொடுக்கலான்னா என்ன, ஒரு வங்கியில் போய் என்ன பண்ணியிருக்கலாம்? அதை முதலீடு பண்ணியிருந்தா கூட நீ உழைக்க வேணாம், நீ சோம்பேறியாகவே இரு. பேங்க்கில் போட்டு வச்சு அவன் உனக்கு என்ன கொடுப்பான்? அவன் உனக்காக உழைச்சி உனக்கு வட்டியை கொடுத்துருப்பானப்பா, நீ அதை கூட செய்யலையே. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஈவுகளை நாம் தன்னலம் இல்லாமல் நாம் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவுவாராக. ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்காக நமக்கு தேவன் தந்திருக்கிற நேரம், நமக்கு தேவன் தந்திருக்கிற திறமைகள், தாளந்துகள், தேவன் நமக்கு தந்திருக்கிறதான பொக்கிஷத்தை அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்த நாம் விருத்தி அடைவோம். அடுத்ததாக ஞானம். பல நேரத்தில் நாம் ஞானம் இல்லாமல் காரியங்களை செய்யும் போது இழக்கிறோம். ஞானம் என்பது என்ன? எனக்கு இருக்கிற அறிவை சரியாக பயன்படுத்துவது தான் ஞானம். விஸ்டம் இஸ் தி எபிலிட்டி டு அப்ளை நாலேஜ் கரெக்ட்லி. எனக்கு இருக்கக்கூடிய அறிவை நான் சரியாக பயன்படுத்துவது தான் என்னது? ஞானம். ஞானம் ஞானம் சில ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எடுக்கிற தீர்மானம்லாம் பார்த்தீங்கன்னா மதியீனமான தீர்மானங்களாக இருக்கும். தே மேக் ஃபூலிஷ் டிசிஷன்ஸ், சரியா? ஞானம் என்றால் எது ஞானம் அல்ல என்று பார்க்கலாம், சரியா? எது ஞானம் அல்ல என்று பார்க்கலாம். சிலர் கேட்டிங்கன்னா, இந்த குவிஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சிங்கன்னா பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க? ஆன்சர் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஐக்யூ பார்த்தீங்கன்னா, திறனை பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறான்ப்பா இந்த ஆள், இல்லை இப்போ எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறா, இவனை மாதிரி ஒரு ஆள் சகல கலா வல்லவன் யாரும் இல்லை அப்படின்னு நினைப்போம். பயங்கர ஞானம் அப்படின்னா அது ஞானம் அல்ல. எது ஞானம் அல்ல என்று பார்க்குறோம், அது ஞானம் அல்ல. அடுத்தது, இவருக்கு ரொம்ப விசுவாச வீரன் இந்த ஆள், பயங்கர விசுவாசம், அதிகமான விசுவாசம் உடையவர். விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று ஆபிரகாமை சொல்லணும்னா அடுத்தது இவர் தான் வருவார். பயங்கர நிறைய விசுவாசம் உள்ளவர். அதனால் அவர் ஞானம் உள்ளவரா அப்படின்னு கேட்டால் அதுவும். அப்போ ஞானம் ஆண்டவர் கொடுக்கிறார், சரியா? நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கு ஏற்றது போல தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தேவன் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய பாடங்கள் எடுக்க வேண்டாம். ஞானத்தை பற்றி பார்க்கணுன்னா எங்கே தான் பார்க்கணும்? அதிகமாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கணும், சரியா? ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஞானம் அன்றன்றைக்கு நாம் வாழ்வதற்கு ஒரு ஞானத்தை தருகிறார். அடுத்ததாக நம்முடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய சில பாடங்கள் உண்டு. இந்த பாடம் தான் பெஸ்ட்டு பாடம். நிறைய நேரத்தில் நாம்
கஷ்டமான பாதையின் ஊடாக போய் இந்த ஞானத்தை நாம் பெறுகிறோம். எதை செய்யக்கூடாதோ அதை என்ன பண்ணோம்? கரெக்டாக செய்வோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய, எல்லா பெண்களும் செய்யக்கூடியதான், அடுப்பில் பாலை வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் இருப்போம். அப்புறம் அந்த பால் கொட்டி அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்து அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வரும், என்னது, அடுப்பில் பாலை வச்சுட்டோமே அப்படின்னு. இது ஒரு முறை இல்லை. அப்படி தான் நமக்கு என்ன வருது? ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் அப்படின்னு கேட்டால், அடுப்பில் பாலை வச்சா அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை முறை இது பண்ணாலும், உங்களுக்கு என்னங்க தெரியும், எங்களுக்கு டைம் கிடையாது, இல்லை நாங்கள் ஓடணும், வேலைக்கு ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எங்களுக்கு காலை நேரத்துக்குள்ளே இவ்வளோ வேலைங்க இருக்குது, அதனால் பரவாயில்ல, எத்தனை முறை அது கொட்டினாலும் நான் என்ன பண்ணிட்டேன், அது அப்பப்போ தொடச்சிடுவேன், ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுவேன். பட் இதை எனக்கு நான் கற்றுக்கொள்ளுகிறேன். சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கரண்ட்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும், மறுபடியும் அது மாதிரி தைரியமாக வைப்போமா? மாட்டோம். ஏன்னா கற்றுக்கொள்கிறோம். ஒரு ஹார்ட் வே, கஷ்டமான இதில் ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம். சரியா? இந்த ஞானம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை பின்பற்றக்கூடியதாக இருக்குது. நமக்கு கர்த்தர் விருத்தி தர வேண்டும் என்றால் நாம் ஞானத்தோடு இருக்க வேண்டும். எதை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழக்கிறோமா, அல்லது நாம் அதை விரயம் பண்ணுகிறோமா அப்படின்னு பார்த்து அதை கவனமாய் நாம் கையாளும் போது கர்த்தர் நமக்கு ஒரு விருத்தியை தருகிறார். அடுத்ததாக விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் எது விசுவாசம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்பது ஒரு கணக்கு வாய்ப்பாடு மாதிரி வராது. மேத்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலாவை வச்சு ஒரு ஒரு ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவோம், நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சூத்திரம் இருக்கும். அந்த சூத்திரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணால் கணக்குக்கு என்ன வருங்க, பதில் விட வந்துடும். ஆனால் விசுவாசம் என்பது அப்படி ஒரு ஃபார்முலா இல்லை. விசுவாசம் என்பது அப்படி அதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது, சூத்திரம் கிடையாது. விசுவாசம் என்பது எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க ஜுரம் இருக்கும், ஆனால் சொல்லுவாங்க எனக்கு என்ன இல்லை, ஜுரம் இல்லை. ஏன்னு கேட்டால் அது என்ன சொல்கிறாங்க, இது விசுவாச அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன் அப்படின்றாங்க. என்ன கேட்டால் ஜுரம் இல்லை இருக்குதான்னு கேட்டால் இருந்ததுன்னா என்ன சொல்லுவேன், இருக்குதுன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னா போகிறேன். சரியா? அதை சில நேரத்தில் நம்ம மாற்றி சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு நானே பாருங்கள் எவ்வளோ விசுவாசத்தில் சொல்கிறேன், எனக்கு இருக்கிறத கூட நான் எப்படி சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன். அது விசுவாசம் அல்ல. சரியா? விசுவாசம் என்றால் என்ன? என் தேவன் என்னுடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஜுரம் இருக்கா? இருக்குது. வயிற்று வலி இருக்கா? இருக்குது. ஆனால் இதை விட பெரியவர் யார்? என்னுடைய ஆண்டவர். நான் அவரை பார்க்கிறேன். இந்த விசுவாசம் என்பது நம்முடைய செயல்களிலும் நம்முடைய எண்ணங்களிலும் அது காணப்படுகிறது. ஸோ பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் நம்ம பெருகுவதற்கு வழிமுறைகளாக, சில விதிமுறைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் உண்மையாய் பின்பற்றும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பெரிய காரியங்களை செய்வோம். சாதாரண மக்களாய் இருக்கிற நம்மை அவர் அசாதாரண மக்களாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த விதிமுறைகளை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மை ஒரு காலம் குறுகி போக பண்ண மாட்டார். அல்லேலூயா. God will never see that you decrease. நீங்கள் குறைவுபடுறத ஆண்டவர் பார்க்க விரும்புகிறதே இல்லை. ஆமென். அப்போ முதலாவது ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் விருத்தி அடையணும், வளரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். என்னை விருத்தி அடைய பண்ணுகிறார். சரியா? அதே ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் திரளாக தந்து என்னை விருத்தி அடைய பண்ணுகிறார். எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததிக்கும் சந்ததியினுடைய சந்ததிக்கும் கர்த்தர் அந்த விருத்தியை வைத்து போக உதவுகிறார். ஆமென்.
சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இவ்வளோ வசதியாக இருந்தாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாம் போச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் பெருசாக ஓஹோன்னு இல்லாட்டியும் இருக்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வைத்து போகத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமேன். இன்றைக்கு மாலையில் வந்திருக்கிற நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் தரக்கூடிய ரட்சிப்பை, அவர் தரக்கூடிய ஈவை, அவர் தரக்கூடிய சமாதானத்தை, அவர் தரக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா? தேவன் சிறியோரையும் பெரியோரையும் அவர் ரட்சிப்பு என்ற ஒரு நன்மையை தந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் பெரியோரையும் சிறியோரையும் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு, தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய மரணத்துக்கு பின்பும் நம்மை நித்திய வாழ்வை காண உதவுகிறவர். அல்லேலூயா. இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இதோ உன் இருதய கதவை நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன். மகனே, உன் வாழ்க்கையை நீ எனக்கு தரமாட்டாயா? மகளே, உன் வாழ்க்கையை நீ எனக்கு தரமாட்டாயா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று கர்த்தர் வாஞ்சையோடு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். லவோதிக்கேயா என்று சொல்லப்படுகிற அந்த சபைக்கு வெளியே தேவன் நின்று கொண்டு வாஞ்சையோடு திறக்க மாட்டார்களா என்று காத்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு சிறியோர் பெரியோர் நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆம், நான் என் இதய கதவை திறக்க விரும்புகிறேன். என் இதயத்துக்குள்ளே அவர் வர நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்க விரும்புகிறேன். அவர் வந்து எனக்குள்ளே தங்கி இருக்க நான் விரும்புகிறேன். அவர் என்னை பெருக பண்ண நான் விரும்புகிறேன். அந்த பெருக்கம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு அவசியம் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லா கண்களும் மூடி இருக்கும் போது உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். இது தேவனை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள், உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் யாராகிலும் உங்கள் கரத்தை உயர்த்த விரும்பினால், நான் தேவனுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற தேவன் நீர். எங்களுக்குள்ளே நீர் வர வேண்டும், எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ண வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை பெருக பண்ண வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற தேவன் நீர். கரத்தை உயர்த்தின உடைய மகனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதியும். நீர் அவருடைய இருதயத்துக்குள்ளே வாரும். எங்கள் எல்லாரையும், இங்கே வந்திருக்கிற நாங்கள் யாவரும் பெருக்கத்தை, தேவன் தரக்கூடிய விரிவாக்கத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியதை கவனமாய் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் பாராட்டியீர்கள். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.